Taste the Daily. கடந்த மார்ச் மாதம் சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம், டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மது பாட்டில்களை அனுப்பும் தனியார் மதுபான தொழிற்சாலைகள், அதன் அலுவலகம், முக்கிய அதிகாரிகள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை நடத்தினர். அந்த சோதனையின் முடிவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றிய நிலையில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டது. அதன் பிறகுதான் டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குனர் விசாகன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தது அமலாக்கத்துறை. மேலும் விசாரணைக்காக சம்மன் கூட அனுப்பியிருந்தது. ஆனால் திமுக அரசாங்கம் டாஸ்மாக் நிர்வாகத்தின் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. எதற்கோ பயந்து போய்தான் விசாரணைக்கு ஆஜராகாமல் தவிக்கிறது திமுக அரசு என்று பல விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் என உத்தரவிட்டது நீதிமன்றம். இதையடுத்து டாஸ்மாக் நிர்வாகிகளுக்கு மீண்டும் சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. ஆனாலும் அதிகாரிகள் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்து வந்த நிலையில்தான் வெள்ளிக்கிழமை காலை முதலே சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை போலீசார் உதவியுடன் 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து விசாகன், அவரது மனைவி ஆகியோரை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் திருவல்லிக்கேணி, தேனாம்பேட்டை, மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனைக்கு பிறகுதான் எந்த மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது, பணம் ஏதாவது சிக்கியுள்ளதா என்பது குறித்த முழு விவரங்கள் வெளியாகும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனையில் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்ற உண்மைகள் எல்லாம் வெளியாகின. எங்கே இந்த செய்தி மக்கள் மத்தியில் போய் சென்றுவிடுமோ என்று அஞ்சி சட்டமன்றத்தில் இதை பற்றி பேச அனுமதி மறுத்தது திமுக அரசு. அதில் இருந்தே தெரிந்து கொள்ள வேண்டாமா டாஸ்மாக் ஊழல் விவகாரம் எந்த அளவுக்கு திமுகவின் வயிற்றில் புளியை கரைத்து கொண்டிருக்கிறது என்று? ஆம், டாஸ்மாக் மதுபான கொள்முதலில், நிர்வாகத்தில் ஏகப்பட்ட ஊழல்களையும் முறைகேடுகளையும் செய்து திமுக போட்டிருக்கும் ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல என்று புட்டு வைத்திருக்கிறது அமலாக்கத்துறை ரெய்டு. மதுபான உற்பத்தியாளர்களிடம் இருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்வதில் வெளிப்படைத்தன்மை இல்லாததை ஏற்கனவே CAG அறிக்கையில் அம்பலமாகியிருந்தது. அதன் அடிப்படையில் நடந்த ரெய்டில் பல்வேறு திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. டாஸ்மாக் ஊழலால் ஏற்கனவே அமைச்சர் பதவியை இழந்துவிட்டார் செந்தில் பாலாஜி. தற்போது டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் வீட்டிலும் நடக்கும் இந்த ரெய்டால் பதற்றத்தில் ஆழ்ந்து போய் இருக்கும் திமுக அரசாங்கம் டாஸ்மாக் ஊழலாலேயே ஆட்டம் காணத்தான் போகிறது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். நியூஸ் டே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.